விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டு நின்னாலும் நான் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அவரை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பவர் ஸ்டார் சீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. யாருன்னே எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு ஒரு சின்ன காமெடியன் தான். நிறைய காமெடியெல்லாம் வந்து பெருசா நம்ம வந்து விவேக் சார் மாதிரியோ, இல்ல பெரிய லெவலில் சந்தானம் மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன காமெடி பண்ணக்கூடியவர் தான். ஆனா, படத்தில சுமாரான காமெடி தான் பண்ணுவாரு. ஆனா, ரியல் லைஃப்ல இப்போ வந்து பெரிய ஒரு காமெடி வந்து பண்ணியிருக்காரு. அவர் பேசுறத பார்த்தோம்னா என்ன தோணுச்சுன்னா, விஜய் சார் அவருடைய லைஃப்பில் வேஸ்ட் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் அப்படிங்கிறதுனா, அவர் இவரை மீட் பண்ணதா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, 9ல குரு அப்படிங்கிற ஒரு படத்தில் பவர் ஸ்டார் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு வந்து விஜய் சார் வந்திருந்தார். அந்த பூஜை விழாவிலயோ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்லயோ எதுக்கோ வந்திருந்தாரு. அந்த டைமில் நான் விஜய் சார் கிட்ட பேசினேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "சார் உங்களுக்கு வந்து என் பையன் ஃபேன் சார்" அப்படின்னு விஜய் சார் சொன்னாராம். சரி சொன்னது இருக்கட்டும். அது வந்து ஒரு காமெடிக்காக இல்ல ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். உடனே இவரு அத ஒரு பெரிய ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு, நானும் விஜய் சாரும் வந்து 1/2 மணி நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு வந்து பார்த்தோம்னா, அவருக்கு இருக்கிற கூட்டம் வந்து எனக்கும் இருந்துச்சு. நான் கூட வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் இருந்தேன். நடுவுல என்னால ஆரம்பிக்க முடியல. எப்பா என்னப்பா இது? ஆந்திரால இருக்கிற பவர் ஸ்டார் பவன் கல்யாண் கூட இவ்வளோ பில்டப் குடுக்கலையேப்பா! நீங்க பாட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எனக்கு என்னடா இத கேட்டு சிரிக்கிறதா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த 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 அவர் பேசுற இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவரு இருக்கிறாரு. இன்னும் 2 பேர் பின்னாடி அந்த சிரிப்ப அடக்க முடியாம வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஸோ இவர் பேசுறத பார்த்து எந்த தைரியத்தில இவர் வந்து பேசுறாரு ஒண்ணுமே புரியல. ஏங்க அதாவது இப்ப இத பார்த்துட்டு கூல் சுரேஷ் இருப்பாரு. அவர் வந்து ஒண்ணு அவரும் வருவார் பாருங்க. விஜய் அவர்கள வந்து நான் போட்டியிட்டு நிப்பேன். எனக்கு வந்து ஒரு 2 இல்ல நான் அவர் கூட கூட்டணி வைப்பேன். எனக்கு ஒரு 2 எம்எல்ஏ சீட் தரணும்னு, இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. ஆனா பவர் ஸ்டார் எந்த தைரியத்தில வந்து அவர் பேசுறாருன்னு தெரியல. அவர் வந்து நல்லா அவர் நல்ல மனுஷன் தான். நல்லா வந்து எல்லார் மேலயும் மரியாதையா தான் பேசுவாரு. பட் அவர யாரோ ஏத்தி விடுறாங்க பின்னாடி. அது யாரு எவருன்னுலாம் தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணிடுவாரு. ஓகே. நீங்க இப்படி வரீங்களா? நான் அப்படி போறேன் அப்படின்னு. உண்மையாவே விஜய் அவர விட்டோம்னா, விஜய் சார் வந்து ஏதோ ஒரு இடத்துல விக்கிரவாண்டிலயோ, இல்ல ஏதோ ஒரு ஊர்லயோ, ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னு கன்டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர இப்படியே ஏத்தி விட்டுட்டு இருந்தோம்னா, சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கொளத்தூர்லயோ, இல்ல சேப்பாக்கம் தொகுதியிலயோ வந்து நின்னுட்டு கூட நிக்கலாம். விஜய் சார் சொல்ல முடியாது டிவிக்கே. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஓப்பனா டிஎம்கே தான் என்னுடைய எதிரி அப்படிங்கிற மாரி ஓப்பனா வந்து சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் டே பை டே அப்படிங்கிறது அவருக்கு வந்து கூடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியும் அவருடைய எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டைமில் பவர் ஸ்டாருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏதோ ஒரு படத்தை நடித்தோமா, சின்ன சின்ன ரோலை பண்ணோமா, போனோமா அப்படின்னு இல்லாமல் நான் எதிர்த்து நிற்பேன். இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை. அன்பு ரொம்ப வந்து விஜய் சாருக்கு ஒன்றுனா, விஜய் சார் மேலே ரொம்ப அன்பு வைக்கக்கூடியவர்கள் அவருடைய ரசிகர்கள். இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொண்டர்களை பகைச்சிக்கிட்டு இது தேவையில்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா ஒன்றே ஒன்று பண்ணலாம். பவர் ஸ்டார்லாம் வந்து உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணலாம். அவர் நடிக்கிற படத்தை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆடியன்ஸ் வந்து வரட்டும். டிக்கெட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணி ஷோலையோ இல்லை வந்து கவுண்டர்லையோ டிக்கெட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நடித்து ஒரே ஒரு ஷோ, அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படி பண்ணால் கூட பண்ணலாம். அதை கூட பண்ணாமல் எடுத்த உடனே வந்து நான் வந்து விஜயை போட்டியிடுவேன், விஜயை எதிர்ப்பேன், எந்த கட்சி என்னை கூப்பிட்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து நான் வந்து எதிர்ப்பேன். ஃபஸ்ட்டு எந்த கட்சி உங்களை கூப்பிடுவாங்க? அதிகபட்சம் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க. எம்எல்ஏ சீட்லாம் வந்து யார் தருவாங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு ஒன்றுமே புரியல. இதை பார்த்துட்டு ஒரே காமெடி. பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து பேசாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பார்க்கலாம். விஜய் சாரை வந்து எதிர்த்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து எதிர்த்து நின்னாலே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ டஃப்பாக தான் போவோம். 50-50 அப்படின்னு தான் போவோம். அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். பட் பவர் ஸ்டார் அவர் சொல்கிறத தளபதி ரசிகர்கள் அவரே சொல்கிறாரு. பவர் ஸ்டாரே எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும், விஜய் ரசிகர்கள் வந்து என்னை வந்து மிரட்டுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி வந்து நான் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். என்னை நிறைய பேர் வந்து கடத்தியிருக்கிறாங்க, மிரட்டியிருக்காங்க. ஏங்க கடத்துறதுக்கு நீங்கள் என்ன வந்து கர்நாடகாவில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, பெரிய நடிகர் ராஜ்குமார். அவரை மாதிரி உங்களை தூக்கிட்டு போயிட்டு கடத்தி வைக்கையா என்ன இவராக வந்து ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு ஒரு பப்ளிசிட்டி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி அவர் பேசட்டும். பட் நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஸோ அது என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ விஜய் சாரை வந்து களத்தில் நீங்கள் வந்து வாங்க, களத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குற வந்து ஒரு பெரிய ஒரு இது அப்படிங்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பவர் ஸ்டாருக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும், அவருக்காக முட்டு கொடுக்குறேன் அதுக்காகலாம் வந்து நான் சொல்லலை.
நீங்கள் இப்படி சொன்ன கருத்து அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து பேசுகிறோம். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ களத்தில் வந்து இறங்கி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தேவையில்லாத ஒரு கருத்து. இதை வந்து ஒரு காமெடியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.